சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் சங்கர். போன வீடியோவில் சொன்ன மாதிரி கருத்துன்ற கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? எழுதாத பெண்ணும் வாய மூடாத பொண்ணும் எதுக்கு உதவுன்னு தான் சரித்திரமே இல்லை. சரித்திரம் ஏதாச்சும் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு போயிடலாமா? இல்லை இது ஓகேவா? இது யோசிச்சுக்கோ ஏன்னா வேறு அதிகமாக வருது, அப்போ வேஸ்ட்டாக போயிடும். ஓகே இன்றைக்கி நம்ம எந்த படத்துலேருந்து மிஸ்டேக்கை பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தமிழ் என்ன தட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் இருந்து தான் மிஸ்டேக்கை பார்க்க போகிறோம் அப்படின்றத. இருந்தாலும் இந்த படத்தோட அருமை பெருமைகளை பேப்பரில் எக்ஸ்ட்ராவாக எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ அதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? லஞ்சம் வாங்குறவங்களை லாக் பண்ணி லவர்ஸ் டேக்கு லவருக்கு ரோஸை கொடுத்து சாக்கு கொடுக்குற மாதிரி இவர் ஷார்ப்பான கத்தியை வச்சு சாக்கு கொடுப்பாரு. கலப்பையை பிடிக்க வேண்டிய கையில் கத்தியை பிடிப்பாரு. அதாவது இன்ச்சி கத்தியை வச்சுக்கின்னு இறுதி சடங்கு பண்ணுவார் நம்ம இந்தியன் தாத்தா. இதுதாங்க அந்த எக்ஸ்ட்ரா டைலாக். சரி ஓகே, ரொம்ப ஓவரா பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, மனிஷா கோயிலெல்லாம் மாடர்ன் ஸ்டைல்ல வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு வெள்ளை துணி போட்ட மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு ரோட்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நடு ரோட்ல நாய் வந்ததால நாயோட கால் மேல கார் ஏறி இருக்கும். கால் மேல எத்தனை காரை காலி பண்ணாம விட மாட்டேன்னு கமல் கிட்ட போயிட்டு காரோட நம்பரை காட்டி காரோட ஓனர் யாருன்னு சொல்லி கமல் கிட்ட ஓரமா கூட்டு கேட்டுட்டு இருப்பாங்க கொய்ராலா. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கொய்ராலா குழந்தை மாதிரி அந்த காரை காலி பண்ணாம விட மாட்டேன்னு கமல் கிட்ட கதறிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா பின்னாடி பாத்தீங்கன்னா லாரியோட கதவு திறந்துதான் இருக்கும். அதுக்கு அடுத்த ஷாட்டு இந்த கதறலுக்குள்ள கவுண்டுமணி என்ட்ரு ஆவாரு. அப்ப லாரியோட கதவு பாத்தீங்கன்னா மூடி இருக்கும். இது ஒரு கண்டினியூ மிஸ்டேக் தான். இது எதனால நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, கொய்ராலாவை பார்த்துக்கின்னு கோட்டை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, பொன்னம்பலம் மாட்டை போட்டு பொழக்கிறாருன்னு மனசு கேட்காம மனிஷா கோயிலா பொன்னம்பலத்தை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பாங்க. அப்ப பொன்னம்பலம் அரெஸ்ட் பண்ணதுல ஆத்திரமாயி அனிமல் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிருப்பாரு. அப்ப கமல் வந்து பொன்னம்பலத்தை பொரிச்சாப்பல மாதிரி பொரிச்சு எடுத்திருப்பாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, மாட்டை வண்டியில மாத்தி மாத்தி சண்டை போடும் போது கமல் சண்டையில மாட்டை கழட்டி விட்டுருப்பாரு. கமல் கழட்டி விட்டோன்னு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த மாடு காணாம போயிருக்கும். அட்லீஸ்ட் அந்த மாடு இங்க போச்சு இல்ல அங்க போச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு ஷார்ட் காட்டியிருக்கலாம். இவங்க கமல் கஷ்டப்பட்டதை காட்டணும்னு சொல்லிட்டு கண்ணு கருத்துமா இருந்திருப்பாங்க போல. அதாவது ஸ்டண்ட். அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, படத்தோட ஃபைனல் சீன்ல அப்பா கமல் வளர்த்த புள்ளிக்கே வறுமை கலையை வச்சு வாய பழக்க வைக்கணும்னு துரத்துவாரு. பையன் கமல் அப்பா கிட்ட மாட்டேனா ஏறி சேத்துல மாட்டின எருமை மாதிரி சிக்கி சின்ன பின்னமா தான் ஆகணும்னு சொல்லிட்டு பயத்துல ஓடிட்டு இருப்பாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது என்ன மிஸ்டேக்னா, ரேஷன் கடையில அரிசி வாங்க அலமோதிக்குன்னு ஆளுங்க வர மாதிரி ஒரு ஆளை பிடிக்க அலமோதிக்குன்னு போலீஸ் வருவாங்க. ஐ மீன் இந்தியன் தாத்தா பிடிக்கிறதுக்கு போலீஸுங்க அலமோதின்னு வருவாங்க. அதுல ஒரு போலீஸ் முறுக்கின்னு வந்துன்னு இருப்பாரு. அதாவது வேகமா வந்துட்டு இருப்பாரு. பரபரப்பா பறந்துன்னு வந்த போலீஸ் படிக்கட்டுல முட்டிக்கின்னு பஞ்சரான பலூன் மாதிரி பரபரன்னு பறந்துருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா ரோபோட் மாதிரி பறக்க போறாரு முன்னாடியே தெரிஞ்சு ரோப்பை கட்டி விட்டுருப்பாங்க. பொதுவா ஸ்டண்ட் சீன் அப்போ ரோப்பு தெரியாத மாதிரி தான் ஸ்டண்ட் சீன் வைப்பாங்க. ஆனா இங்க ரோப்பு தெரியும். டைரக்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஸ்டண்ட் டேக்கு மேல டேக் போனதால டென்ஷன் ஆகி ரோப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல டேக் ஓகேன்னு சொல்லி ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, கவுண்டுமணி செந்திலுக்கு ஒரு செய்கை செஞ்சிருப்பாரு. அது என்ன செய்கைனா, கவுண்டுமணி செந்தில் கிட்ட போய், ஆபீசர் சார் உங்க வீட்டுக்கு 2வது வீட்டமா வேணும்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துருந்தீங்களே, அந்த விளம்பரத்தை பார்த்து ஒரு பொண்ணு விழுந்து விருட்டுன்னு கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே செந்தில் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாவும் ஆசியாவும் கிட்ட போவாரு. ஆசியா கிட்ட போனவருக்கு அறம் வந்துருக்கும். சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கவுண்டு மணி செந்திலுக்கு ஆப்பு வைக்க செந்தில் கிட்ட போவாரு. அப்ப நல்லா உத்து பாத்தீங்கன்னா கவுண்டமணிக்கு செந்திலுக்கும் பின்னாடி ரெட் கலர் ஷர்ட் போட்டுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்போ மனிஷா கோயிலாவை காட்டுவாங்க. மனிஷா கோயிலாவை காட்டிட்டு மறுபடியும் கவுண்டமணி செந்தில காட்டும் போது அந்த பின்னாடி ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தவரு காணாம போயிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல ஏங்க வயித்துல அடிக்கிறவங்கள வறுமக்கால வச்சு வாய பழக்க வச்சிருப்பாரு நம்ம இந்தியன் தாத்தா. களை எடுக்கிறன்னு காசு கேட்கற எல்லாரையும் காலி பண்ணி புடுங்கி போட்டிருப்பாரு நம்ம தாத்தா. இப்ப தான் பெத்த புள்ளிய தப்பா போயிட்டான்னு புடுங்கி போடலான்னு ஏற்பட்டுக்கு வந்திருப்பாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அப்பா அட்டாக் பண்ண வராருன்னு பருந்த பார்த்து பதறி போற பாம்பு மாதிரி பயந்து ஓடி இருப்பாரு பையன் கமல். அப்ப பையன் கமல் வந்து கார் எடுத்திருப்பாரு. அதாவது ஒரு நார்மல் பேசஞ்சர், ஒரு நார்மல் பர்சன், யாரோ ஒரு பர்சன் வந்து ஜீப் எடுத்திருப்பாரு. அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி இவர் எடுக்கிறத பார்த்து ஏதோ எதிர் வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குற மாதிரி கேஷுவலா பார்த்துன்னு இருப்பாரு. கத்தவும் மாட்டாரு, கதறவும் மாட்டாரு.
அதாவது டைரக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கார் எடுக்கும்போது கத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவரு காதுல என்ன வந்திருக்குன்னா கத்துன்றத கை சப்பரக்கும் இந்த மாதிரி கம்முன்னு இருங்க அப்படின்னு வந்திருக்கும் போல. ஓகே மக்களே, இதுதான் இந்தியன் படத்தில் நான் கண்டுபிடிச்ச மிஸ்டேக். நீங்கள் இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏற்றுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கருத்தை அள்ளி போடுறேன். நீங்களும் பிடிச்சிருந்துன்னா லைக் போட்டுகிட்டே இருங்க.